வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் மலை சீனாபுரம்ங்கிற ஏரியா மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். வளர்ப்பு கிடாரிகள் வெளிநாடு தான் இப்போதைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சந்தையில கிடாரி கன்றுகள் வரத்து அதிகமாவே இருக்கு. விற்பனை வந்து ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் என்னதுன்னு பாத்துறோம். ஐயா இது வாங்கிருக்கீங்களா? என்ன விலைக்கு வாங்கினீங்க இந்த கண்ணு? 10 ரூபா. என்ன சொல்றீங்க? 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 6 மாசம் கண்ணு இருக்குங்களா? ஒரு வருஷத்துக்கு பக்கமாவே இருக்கு. 10 ரூபாய்க்கு தான் விலை. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 15 சொன்னாங்க. 10 ரூபாய்க்கு வாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. எங்க இருந்து வர்றீங்க ஐயா? கலங்கிய கோபி பக்கத்துல. சரி, ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஐயா வந்து 10 ரூபாய்க்கு தான் அந்த கண்ணு பிடிச்சிருக்காங்க. ஓகே, அப்படியே உள்ள போயிடலாம். சிங்கம். அப்ப இது கிடாரிக்கணும் இல்லையா? பெண் சிங்கம். சிங்கம். ஐயா இந்த கண்ணு என்ன ரேட் வருதுங்க? வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். 11 அடிச்சு தூக்குவீங்களா? 11 ரூபா சொல்றாங்க. அப்படி இந்த பார்த்தோம்னா நல்லா நெஞ்சாண்டிக்கு ஒரு கிடா இருக்குங்க. அப்படியே வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படிகள் கொண்டாந்தீங்க? 6. கைவசம் எத்தனை? 2 இருக்கு. 4 கொடுத்துருக்குண்ணா. இந்த கடாரி என்ன ரேட் வரும்? 43 ரூபா சொல்லுதுண்ணா. 36 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 36 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 36 தான் போறாங்க. பல் போடாது. 2 வருஷம் கண்ணு இருக்குமா? இல்ல, ஒரு 1.5 வருஷம் பக்கமா இருக்கு. 1.5 வருஷம் தான் வரும். சரி. அதுங்க அந்த பக்கத்துல இருக்கிற இதுங்களா சட்டை கண்ணு இது 5 ரூபா வரும். 5 ரூபா வரும். 5 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 8 மாசம் இருக்கு. 8 மாசம் தான் இருக்கு. 8 மாசமான கண்ணு. சரி, ஓகே. இந்த மாதிரி கண்ணு வேணா இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம். சரி, ஓகே, அப்படியே குடிங்க. தம்பி இன்னைக்கு என்ன விலை இருந்து போகுது? இன்னைக்கு எல்லாம் 10 ரூபாயில இருந்து 30 ரூபா இருக்குதுங்க. 10 ரூபாயில இருந்து 30 ரூபா முட்டை. ஆமாங்க. நீங்க என்ன டெட் சீப்ல போக மாட்டிருக்கு? இதெல்லாம் எச்சப்பா. எத்தனை பல் தரத்தில் இருக்கு? பல்லே ஓடல. எதுவுமே பல் போடாத கண்ணு. எத்தனை? ஒரு 2 வருஷம் கண்ணு இருக்குமா? 1.5 வருஷம் இருக்குமா? 1.5 வருஷத்துக்கு உள்ளதான். என்ன விலை சொல்றீங்க இதெல்லாம்? 22 ரூபா சொல்லிடுறேன். முட்டை கண்ணு அது 5 ரூபா சொல்லுங்க. 10 ரூபாயில இருந்து சொன்னீங்க. அது வித்துருச்சு. சரி, ஓகேம்மா. அப்படியே செவலை ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து வியாபாரம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது. ஆனா இதெல்லாம் என்ன விலை வரும்? 5 ரூபா சொன்னாங்கண்ணா. 5 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? 11, 12 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 12 ரூபாய்க்கு தான் மோதிட்டு இருக்காங்க. ஆமா. சரி, ஓகே. சரிண்ணா. சரி. பொடிக்கண்ணு. பொடிக்கண்ணுலயே செவலை ஒண்ணு வந்திருக்காங்க. செவலை சட்டையில. ஐயா இதை எடுத்துக்கலாமா? இன்னைக்கு எல்லாம் 1.5 லட்சத்துக்கு 1.5 லட்சத்துக்கு விற்கும். நீங்க என்ன விலை சொல்றீங்க இதுக்கு? நான் சொல்லிட்டேன் 15. 15. எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க? ஒரு 3 மாசம் இருக்கு. 3 மாசம் கண்ணு. இதெல்லாம் இதெல்லாம் இது 6 மாசம் இருக்கு. இது ஒரு 4 மாசம் இருக்கு. அதெல்லாம் என்ன ரேட் வருங்க? இது 10 ரூபா. 12 ஆகும். 10, 12 தான். இதெல்லாம் விலை ரொம்ப கம்மி தான். சரி. அவர் வரணும். சரி, ஓகே. இன்னைக்கு வளர்ந்துக்கிறாரு. தேக்கம் நிறையவே இருக்கு. ஏன் வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன விலை வருது இந்த கண்ணு? புல் கருப்பா? செம்பூத்துக்காரில சேருமா? செம்பூத்துக்காரி. 6 ரூபாயா? 6 ரூபா ரேஞ்சு. சரி, ஓகேங்க ஐயா. ஆளுக்குதான் 6 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப தர ரேட்டு விற்பனை இல்லாட்டி
இன்னைக்கு என்ன விலையில இருந்து ஸ்டார்டிங் வருது? இன்னைக்கு 5000ல இருந்து ஸ்டார்டிங்ண்ணா. 5 ரூபாயில இருந்து? ஆமாண்ணா. என்ன காரணம்? இன்னைக்கு எல்லாமே ரேட் கம்மியா, ரொம்ப இன்னைக்கு வெறு நாளுங்கண்ணா, அதனால அப்படித்தான் இருக்குங்கண்ணா. வெறுநாள்? ஆமாங்க, அமாவாசை நேரத்துக்கு இன்னைக்கு வெறு நாள், அதனால வாங்குறதுக்கு ஆளு வர மாட்டாங்க. வியாபாரி தான் சுத்திட்டு இருக்கிற, காட்டுக்காரர் ஒருத்தர் இல்லைங்கண்ணா. சரி சரி. இந்த கண்ணெல்லாம் என்ன ரேட் வருதுண்ணா? அண்ணா அந்த கண்ணு 7 ரூபா தான் வருங்கண்ணா. செவல சட்டை? ஆமா 7 ரூபா தாங்க. என்ன 7 ரூபாயில இருந்து எத்தனை ரூபா மட்டும் இருக்குண்ணா? ஆனா 7 ரூபா மட்டும் 10 ரூபாயில இருந்து இருக்குதுண்ணா, அதுக்கு மேல கண்டே இல்ல. அதுக்கு மேல இல்ல இன்னைக்கு. நீங்க எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க விற்பனையில? அண்ணா 7 கொண்டு வந்தீங்கன்னா 1 தான் கொடுத்துருக்குறேங்கண்ணா. 1 தான் கொடுத்துருக்கீங்க? ஆமாங்க. சரி ஓகே. எல்லாமே சட்டக்கண்ணுதான் பாக்குற ஜம்முன் இருக்கு. சந்தையே வெறிச்சு ஓட்டுற மாதிரி கிடக்கு பாருங்க. சந்தைக்கு வந்தாங்களா? அமாவாசைக்கு அடுத்த நாள் வெறுமானம் பாய்ங்க, விருந்தாளம் பாய்ங்க, அதனால வாங்க மாட்டாங்க அப்படின்னு சந்தையில சொல்றாங்க. அதனால வந்து ரேட் டெட் சீப்பு போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போகணுமா? வீடியோவே வேண்டாம் டைம். ஆனா இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படின்னா போகுது? இன்னைக்கு சுமார் தானுங்கண்ணா விற்பனை. சுமார் தான்? சுமார் தானுங்க. சரி, இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க? ஆனா நாங்க ஒரு 24 கொண்டு வந்தோங்கண்ணா. தென்னுக்கு இந்த இருக்கிறது நம்மளுக்கு தானுங்க. இது எல்லாமே உங்களுக்கு? ஆமா ஆமா. அந்த போடி பாத்தீங்கன்னா ஒரு 25 ரூபாய் கேக்குறாங்க. பெருசு? பெருசு அதே 25 ரூபாய் தான் கேக்குறாங்க. 30 ரூபா தான் சொல்லிக்கிறேங்க நானுமே. அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அதெல்லாம் 25 ரூபா ரேஞ்சுக்குள்ளதான் வருங்க. அதெல்லாமே? ஆமா, அதெல்லாம் அப்புறம் காமிச்சிடலாம். இந்த கையில் இருக்கு இந்த 2 கண்ணு என்ன ரேட்? அந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ரவண்டு பல்லுங்க. ரவண்டு பல்லு கண்ணுங்க, ரெண்டுமே சுழி சுத்தா. ஆனா இப்ப இந்த 2 பாத்தீங்கன்னா 45 ரூபாய் கேக்குறாங்க. 45 ஜோடியா 45 ரூபாய் கேக்குறாங்க. எத்தனை பல் தரத்துல? ரவண்டு பல்லுங்க. நீ போனா ஊசி போடலாம், வாங்கிட்டு போனா இன்ஜெக்ஷன் பண்ணலாம். 50 ரூபா சொல்லி 48 ரூபாய்னு கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. 48னா ஃபைனல் கொடுத்துடலாம். ஆனா 45 ரூபாய்க்கு கேக்குறாங்க. நீங்க எல்லாம் விற்பனை மந்தமா போறங்காட்டி கொஞ்சம் ரேட் குறைஞ்சிருச்சுங்க. சரி சரி சரி. ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்படியே அந்த மாடல ஒரு பார்வை அந்த செவல சட்டை அப்புறமேல வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே அவங்களுக்கு தான். விற்பனை ரொம்ப மக்களா போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த பெரிய கடையில வந்து 25 ரூபா ரேஞ்சு மட்டும் மோதிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி இந்தல பார்த்தோம்னா இந்தல 2 கருப்பு சட்டை வாங்கியாச்சுங்களா? கேட்டுருக்கீங்க. என்ன விலைன்னு சொல்றாங்க? அண்ணா 2 70 ரூபா 65 ரூபா சொன்னாங்க. நாங்க 2 50 ரூபாய் கேட்டுருக்கேங்க. 50 ரூபாய் கேக்குறீங்க? 50 ரூபாய் கேட்டுருக்கேங்கண்ணா. என்ன ரேட்னா முடிக்கலாம் அண்ணா? இப்ப ஒரு 52 தினக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. முடிக்கலான்ட்டு 52க்கு 52 கேட்டு. இன்னைக்கு விற்பனை மந்த மாதிரி காட்டி ரேட் கம்மியா போகுதுங்களா? ஆமாண்ணா, விற்பனை மந்தங்க. வெய்ய காலம் ஆயிடுச்சுங்க இல்லைங்க, தீய நல்லா பற்றாக்குறைங்க இல்லைங்க. சரி சரி. இது எத்தனை மாசம் கடாரியா இருக்குண்ணா? ஏமா இது எத்தனை வருஷம் கிடையாது? 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் ரெண்டும் சேர்ந்து நான் 52 முடிக்கலாம். 52 முடிக்கலாம். சரி ஓகே. நீங்க கடாரியில் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணலாம். கடாரி வேணா கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. நான் நம்பர் சொல்றேன். 90 43 30 11 56. சரி ஓகே. அப்படி எங்கிட்டு பார்த்தா இல்ல நல்ல நீங்க பாக்குறதுக்கு கலர் கலரா நம்ம வேலையும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து 19 ரூபாய்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. நம்பரமா கருப்பு சட்டை ஐயா இது என்ன விலை வருங்க? 10,000. இதையே 5,000. இன்னைக்கு எல்லாம் ரொம்ப கம்மியா போக மாட்டேங்குது வேலை. கேக்குறதுக்கு ஆள் இல்ல, காட்டி மொத்தமா போகுதுங்களா? சரி ஓகேங்க. அப்படி அங்க செவல சட்டையில ஒண்ணு வச்சிருக்காங்க. குடிக்கணும் நிறைய இருக்கு. விற்பனை விலையில நம்மளாலே நம்ப முடியாத அளவுக்கு போகுது.
கருப்பு சட்டை 33. ஆமா 4 பல் கடாரி 4 பல் கடாரி. டெஸ்ட் 2 மாசம் தராது. சென கன்ஃபார்மா? ஏன்னா சொல்ல முடியாதுன்னு டெஸ்ட் மாடு. டெஸ்ட் சொன்னாங்க. ஊர்காட்டுல தான் வாங்கினேன். காலைக்கு வரல எப்படி நாங்க மறுபடி. இந்த சவலை? இந்த சவலை ஒரு 23 ரூபா வரும். 23. பல்லு போடல. பல்லு போடாத கண்ணு. ஆமா. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? ஃபைனலா ஒரு 20 ரூபா தான் கொடுப்பேன். 20 ரூபா தான் கொடுப்பீங்க. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன சந்தைக்கு தான் வாங்கலாமா இல்ல கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்டே பண்ணல. எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? கைவசம் 12 உருப்படி. சென மாடு, வத்த மாடு எல்லாமே எல்லாம் வீட்டுல இருக்கு. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. 9677988851. எந்த ஏரியால இருந்து வரீங்க? நான் இங்க சினிமலைண்ணா. சினிமலை பக்கம் கோயம்புத்தூர் சினிமலை. ஃபார்மா? பாமலாம் வாங்குறது விக்கிறது. சரி ஓகே. உங்க பேர்? என் பேர் சூர்யா. சூர்யா. சினிமலை சூர்யானா தெரியும். கரையாம்பலை. கரையாம்பலை சூர்யாவா? சரி ஓகே. சரி. அப்படியே கிடாரிகள் வரது நிறையவே இருக்கு. விற்பனையில் அங்கிட்டு நிறைய அப்படியே கிடக்கு. ஐயா இது வீடியோ எடுத்துக்கலாமா? வியாபாரம் இல்ல ஒண்ணும் இல்ல. ஆனா கம்முன்னு போயிடும் அப்படிங்கிறீங்களா? சம்பள என்ன வளனா வருது? அவருதான் பேச மாட்டேங்கிறாரு. சரி ஓகே. அப்படியே பார்த்தோம்னா இந்த இது பூராமே காரிமங்கலம் பிளஸ் சிந்தாமணி பிரீடு. இந்த மாதிரி பிரீடு ஒரு நாளைக்கு சந்தைக்கு ஜெயிச்சாண்டிங்க பெரிய பெரிய மாடுகள் இருக்கும். 2 பல் 4 பல் கப்பல் இருக்கும். டெஸ்ட் மாடு இருக்கும். அப்படியே காமிச்சிட்டு கடைசி அப்படி பேசிடலாம். கிட்டத்தட்ட நிறைய உருப்படிகள் கொண்டாந்துருக்காங்க. செவல சட்டை செவல சட்டையா? ஐயா வணக்கம். சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை மாடுகள் கொண்டாந்துருக்கீங்க? விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? 17 வந்து 1 வச்சிருக்கேண்ணா. 17 ஒண்ணாந்து ஒண்ணே இருக்கு. எல்லாமே 2 பல் தரத்துலீங்களா? 2 பல் எல்லாமே 2 பல். வாங்கிட்டு போனா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் மாடு ஏதாச்சும் இருக்குங்களா இதுல? 1 இருக்குண்ணா. 2 ஒரே ஒரு மாடு. ஒண்ணு செவல சட்டைங்களா? இது என்ன ரேட்னா வரும்? 40 ரூபா சொல்றேன். 36 கேக்குறாங்க. 36 கேக்குறாங்க. டெஸ்ட் சென கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். சென கன்ஃபார்ம். சென பாட்டு பண்ண கொடுங்க. 36 ரேஞ்சு கேட்டிருக்காங்க. 40 ரூபா விலை சொல்றாங்க. அந்த மொட்டை மாடல் 40 ரூபா வரும்ண்ணா. 40 ரூபா வரும். சரி ஓகே. இந்த மாதிரி மாடல் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? எங்கிட்ட கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அப்படி நம்பர் சொல்லுங்க. 944 26 10 545. பேருண்ணா? குமார். குமார். சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. அப்படியே இன்னைக்கு பார்த்தோம்னா விற்பனை ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு. வியாபாரம் ரொம்ப டல்லா தான் இருக்கு. விலையும் ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய மாடுகள் வேணாலும் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். இன்னைக்கு இன்னொன்னு என்னன்னா வருமானம் அப்படிங்கிறாங்க. அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள் வந்து அதிகமா வாங்க மாட்டாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி கடைசியா இன்னொரு மாடு. ஐயன் பேச மாட்டாரே. நல்ல ஜெயிச்சாண்டிக்கான மாடு. ஐயா இது என்ன விலை வருங்க? 45. பல்லுங்க? 4 பல்லு. செனைங்களா? டெஸ்ட் மாடு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சரி சரிங்க. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? 37 38 தான் கேக்குறாங்க. 2 பல் தத்தல் இருக்குங்களா? கொடுத்துட்டீங்க. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சரி ஓகேங்க ஐயா. அப்படியே இந்த ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படியே லாங் வியூல காமிச்சோம்னா நம்ம கொஞ்சம் ஹைட் எதுனா நல்லா இருந்துச்சா அப்படியே காமிச்சிருவோம். சுத்தி ஒரு ரவுண்டு 360 வியூன்னு சொல்லிக்கலாம்.